வணக்கம். ட்ரிபிள் மேக்ஸ் டியூஷன் சார்பாக அனைத்து மாணவர்களும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். சரிங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஒரு பொருளை அனுப்ப போறோம். சரி, நம்ம தான் அனுப்புறோம். நம்ம அனுப்புறோம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்ன, நம்ம என்ன மினிமம் காஸ்ட்ல நம்ம பொருளை அனுப்ப போறோம். இந்த சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ்ல இருந்து, வேர் ஹவுஸ்னா குடோன் சொல்லுவாங்க, அந்த குடோன்ல இருந்து நம்ம நிறைய ஷாப்ஸ்க்கு வந்து பொருள் அனுப்ப போறோம் அப்படின்னா, சோ அந்த அனுப்புற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து எவ்வளவு, நம்ம வந்து எந்த முறையில அனுப்புனா நம்மளுக்கு வந்து அது எந்த முறையில எந்தெந்த வேர் ஹவுஸ்ல இருந்து நம்ம அனுப்புனா நம்மளுக்கு கம்மியான காஸ்ட்ல அந்த ஷாப்புக்கு நம்ம அந்த பொருள் அனுப்ப முடியும் அப்படின்றத பத்தி தான் படிக்க போறோம். சோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரெண்டு டைப்ல வரும். ஃபர்ஸ்ட் இனிஷியல், அதாவது இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படிங்கிறது ரெண்டு டைப்ல வருமா. ஒன்னு பேலன்ஸ்ல ஒன்னு வரும், அன்பேலன்ஸ்ல வரும். சரி, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனோட அதாவது நம்ம டிமாண்ட் சப்ளை விஷயத்தை பேச போறோம். டிமாண்ட் அப்படின்னா யாருன்னா அந்த அந்த கடையில வந்து அந்த ஒரு ஷாப்போ இல்லைன்னா சம்திங் அங்க இருக்கிற தேவைகள், அதான் நம்ம டிமாண்ட் சொல்ல போறோம். அடுத்தது அந்த வேர் ஹவுஸ்ல எவ்வளவு ஸ்டாக்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அப்படின்றத பத்தி படிக்க போறோம். சரியா? சோ அதுதான் வந்து அந்த இடத்துல தட் இஸ் ரெக்வயர்மெண்ட். ஓகே, இது ரெண்டுமே வந்து எப்படி இருக்குன்னா பேலன்ஸா இருக்கும், ரெண்டுமே சமமா இருக்கும். ஓகே, அந்த கடையில கேட்கப்படுற பொருள், தட் இஸ் அந்த பொருளும் நம்ம கிட்ட இருக்கிற இருப்பு, தட் இஸ் டிமாண்டும் எப்படி இருக்கணும், பேலன்ஸா இருக்கணும். சரிங்களா? சோ இந்த மாதிரி பேலன்ஸா இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி அன்பேலன்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி போட போறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு படிக்கலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு அதுல நம்ம வந்து என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்னா இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். இனிஷியல், அதாவது நம்ம வந்து ஒரு தட் இஸ் ஆப்டிமல் பண்ணாம பேசிக்கா ஒரு சொல்யூஷன்ஸ் நம்ம சொல்றோம். தட் இஸ் இனிஷியல் ஸ்டார்டிங்ல வர சொல்யூஷன்ஸ். ஓகே, இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு மொத்தம் 3 மெத்தட் இருக்குமா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு இன்னொரு பேர் வந்து அப்பர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் மெத்தட், தட் இஸ் அந்த இதுன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், இனிஷியல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, அதை என்ன பண்ணோம், நம்ம ஆப்டிமல். சோ ஆப்டிமல்ல நம்ம ஃபர்தர் கிளாஸ்ல படிக்கலாம். இன்னைக்கு நம்ம படிக்க போறது நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்ல அதை கொடுத்தா அது எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றத பத்தி நீங்க படிக்கலாம் நம்ம. சரிங்களா? அது பேஸ் பண்ண ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் யூசிங் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். சோ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் யூஸ் பண்ணி இதுக்கு இனிஷியல் பேசிக் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நார்த் வெஸ்ட், நார்த் வெஸ்ட். சோ இந்த செல்ல மென்ஷன் பண்ணுது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து அப்பர் லெஃப்ட் சைடுல இருக்கிற செல்லுக்கு அசைன் பண்ணு. அப்பர் லெஃப்ட்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சைடு தான், அந்த கார்னர் செல். அப்போ அது எது சொல்லுதுன்னா இந்த இதுதான் சொல்லுது. சரி, சோ இங்க இருந்து அலோகேட் பண்ணிட்டே இருக்கும். சோ இதுதான் வந்து இங்க வந்து மெயின் இது. சோ ஓகே, அந்த அலோகேஷன் முன்னாடி இந்த 2, 11, 10, 3 எல்லாம் இருக்கு. ஓகே, இந்த வேல்யூ இருக்கு, இதெல்லாம் என்ன அப்படின்றது சொல்றேன். அதாவது ஃப்ரம், ஓகே, அனுப்ப போறோம், இங்க இருந்து இங்க அனுப்ப போறோம். 2 யாருன்னா இவங்களுக்குலாம் என்ன பண்றோம், நம்ம பொருள் அனுப்ப போறோம். சோ டிமாண்ட் யாருக்கு இருக்கும் அப்படின்னா கடைக்காரனுக்கு தான் நம்ம என்ன இருக்கும், டிமாண்ட் இருக்கும். சப்ளை யார்கிட்ட இருக்கும், யார் வேர் ஹவுஸ் வச்சிருக்காங்களோ, யார் அதை மேனுஃபேக்சரிங் பண்றாங்களோ, யார் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் என்ன இருக்குன்னா அந்த தட் இஸ் சப்ளை வேர் ஹவுஸ் இருக்கும். சோ PQR இங்க வந்து வேர் ஹவுஸ் ஆகும். சரியா? ABCDE இதெல்லாம் வந்து ஷாப்ஸ். ஓகே, அந்த பொருளை ரிசீவ் பண்றாங்க, அந்த பொருளை வாங்குறவங்களையும் மென்ஷன் பண்ணுது. சரியா? சோ இங்க பார்த்தனா A அப்படின்றவனுக்கு டிமாண்ட் எவ்வளவு இருக்குன்னா 3 பொருள் இருக்கா. சோ ஏதோ ஒரு ஐட்டம், 3 ஐட்டம் அவனுக்கு தேவைப்படுது, டிமாண்ட் தேவை இருக்கு. B அப்படின்றவனுக்கு 3 ஐட்டம்ஸ், C அப்படின்றவனுக்கு 4 ஐட்டம்ஸ், D அப்படின்றவனுக்கு 5 அண்ட் E அப்படின்றவனுக்கு 6. சிமிலர்லி இங்க வேர் ஹவுஸ், தட் இஸ் இங்க சப்ளை, தட் இஸ் இந்த P அப்படின்ற வேர் ஹவுஸ் கிட்ட எவ்வளவு பொருள் ஸ்டாக் இருக்குன்னா 4 பொருள் ஸ்டாக் இருக்கா. அதே மாதிரி Q அப்படின்றதுல 8 பொருள் ஸ்டாக் இருக்கு. அடுத்தது R அப்படின்றதுல 9 ஐட்டம்ஸ் வந்து ஸ்டாக் அங்க அவைலபிளா இருக்கு. சரிங்க? சோ இந்த மெத்தட் இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு இனிஷியல் சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். சரியா? இதுல ஒன்னொன்னு இந்த 2, 11, 10 இதெல்லாம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா தட் இஸ் P அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து A அப்படின்ற ஷாப்புக்கு, A அப்படின்ற இன்னொரு பிளேஸ்க்கு பொருளை அனுப்பணும் அப்படின்னா எவ்வளவு ரூபாய் ஆகுதுன்னா ஒரு பொருளுக்கு 2 ரூபாய் ருபீஸ். இது பேர் தான் காஸ்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த மேட்ரிக்ஸ் பேர் வந்து
காஸ்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்னா இங்க இருந்து இந்த இடத்துக்கு பில இருந்து ஏக்கு பொருள் அனுப்புறதுக்கு 2 ரூபாய் தான். அதே மாதிரி பில இருந்து பிக்கு பொருள் அனுப்புறதுக்கு 11 ருபீஸ் ஆகும். பில இருந்து சிக்கு பொருள் அனுப்புறதுக்கு 10 ருபீஸ் ஆகும். சோ இந்த மாதிரி ஒன்னொன்னு இந்த 4 ருபீஸ் என்ன பாத்தீங்கன்னா ஆர்ல இருந்து சிக்கு பொருள் அனுப்புறது, ஒரு பொருள் அனுப்புனா 4 ரூபாய் ஆகுதுன்றாங்க. சோ இந்த மாதிரி நம்ம எத்தனை பொருள் அனுப்ப போறோம், அதை மினிமைஸா எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த இடத்துல படிக்க போறோம். ஓகே, இத பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னா அதுல பேலன்சிங் இங்க ரொம்ப முக்கியம். ப்ராப்ளத்துக்கு பேலன்ஸ் நம்ம இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். பேலன்ஸ் என்னன்னா இந்த டிமாண்டோட டோட்டலும் அந்த சப்ளையோட டோட்டல் ஈக்குவலா இருக்குன்னு பார்க்க போறோம். சரிங்களா? சம்மேஷன் ஆஃப் டிமாண்ட் டோட்டல் பாருங்க 3 பிளஸ் 4 பிளஸ் 5 பிளஸ் 6 இது ஆட் பண்ணுங்க. 6 பிளஸ் 4 10 பிளஸ் 5 15 பிளஸ் 6 வந்து 21. சிமிலர்லி சப்ளைக்கு இப்ப நம்ம இது எப்படி செக் பண்ணுமே அதே மாதிரி என்ன பண்ண போறோம், இதையும் செக் பண்ண போறோம். சப்ளை பாத்தீங்க அப்படின்னா 4 8 9 இது ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி 12 பிளஸ் 9 21. சரிங்களா? சோ பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. சோ summation of demand is equal to summation of supply. So ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா therefore the given transportation problem is balanced. So ரொம்ப முக்கியம். பேலன்ஸா இருந்தா தான் நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரொசீட் பண்ண போறோம். பேலன்ஸா இல்லனா அத பேலன்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு அத ப்ரொசீட் பண்ணணும். சரிங்களா? சோ அன்பேலன்ஸ் வரும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேலன்சிங் எப்படி சால்வ் பண்ண சொல்லுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நார்த் வெஸ்ட் கார்னருக்கு இந்த இதை எழுதிக்கலாம். இந்த வர என்ட்ரிஸ் எல்லாத்தையும் இந்த கார்னர் எழுதிக்கோங்க. இந்த ருபீஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, கார்னர் எழுதிக்கோங்க. 11 10 3 7 1 4 7 2 1 3 9 4 8 12. Next supply ma 4 8 9. Demand 3 4 5 and 6. சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம அசைன் பண்ணணும். என்ன சொல்றோம், நார்த் வெஸ்ட் காரங்க சொன்ன முதல்ல இங்க அலோகேட் பண்ணுங்க, இந்த இடத்துக்கு அலோகேட் பண்ணுங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்க அலோகேட் பண்றேன். பாத்தீங்கன்னா இந்த ஏ அப்படின்றவனுக்கு தான் இந்த இது ஃபுல்லா காஸ்ட். ஏ அப்படின்றவனுக்கு பி ல இருந்து பொருள் அனுப்புனா 2 ரூபாய், கியூ ல இருந்து அனுப்புனா 1 ரூபாய், ஆர் ல இருந்து அனுப்புனா 3 ருபீஸ். சோ இதெல்லாமே அமௌண்ட். சோ என்ன பண்றேன், இந்த நார்த் வெஸ்ட் கார்டுன்றது முதல்ல இந்த செல்லுக்கு அலோகேட் பண்ணும். அந்த காஸ்ட்லாம் முக்கியம் இல்ல, முதல்ல இந்த செல்லுக்கு நான் அலோகேட் பண்றேன். தட்ஸ் ஆல். அலோகேட் பண்றவங்க எவ்வளவு பொருள் எனக்கு டிமாண்ட் தேவைப்படுதுன்னா 3 பொருள் தேவைப்படுது. இந்த ஐட்டம்ஸ் எத்தனை தேவைப்படுது, 3 ஐட்டம் தேவைப்படுது. நான் 3 இங்க கொடுத்துறேன். சோ இங்க என்ன ஆச்சு, இவனுக்கு தேவையான 3 ஐட்டம்ஸ் வந்து அவனுக்கு கிடைச்சாச்சு. சோ இந்த பிளேஸ் வந்து 0 ஆயிடும். அவனோட டிமாண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இந்த 3 பொருள் எங்க இருந்து எடுத்து கொடுத்தீங்க, இங்க இருக்க சப்ளைல இருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இங்க இருக்கிற ஐட்டத்துல இருந்து நீ எடுத்து கொடுத்த. அப்ப எடுத்து கொடுத்துட்டேன்னா உங்க இந்த இடத்துல 4 ஐட்டம் இருக்கு. 3 ஐட்டத்தை நீ எடுத்து கொடுத்துட்டா பேலன்ஸ் எத்தனை ஐட்டம் இருக்குங்க, ஒரு ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கும். அந்த பொருள் வந்து ஒன்னு வந்து பேலன்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இவனுக்கு தேவையான டிமாண்ட் வந்து 3, அதை இங்க கொடுத்துட்டேன். சோ எங்க இருந்து கொடுத்துருக்கோம்னா இங்க இருக்க வேர் ஹவுஸ், இங்க இருக்கிற குடோன்ல இருந்து நான் எடுத்து கொடுத்தேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல வந்து 3 பொருள் கம்மியாயிடும். சோ 4ல 3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இந்த செல்லுக்கு வரணும். இந்த செல்லு முடிச்சதுக்கு அப்புறமா இங்க வரணும். சோ இங்க வந்த அப்படின்னா பாருங்க எத்தனை பொருள் தேவைப்படுது, 3 பொருள் வந்து இங்க டிமாண்ட். ஆனா இந்த வேர் ஹவுஸ்ல எத்தனை பொருள் இருக்கு, ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 3 பொருள் கொடுத்தாச்சு. சோ இங்க 1 கொடுத்துட்டீங்கன்னா இங்க 0 ஆயிடும். இதுல என்ன பேலன்ஸ் தானே இருக்கும், 2 பொருள் இருக்கும். புரியுதுங்களா? நல்லா போறோமா? இங்க வந்து ஃபர்ஸ்ட் மறுபடியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க 3 ஐட்டம்ஸ் வந்து ரெக்குயர்மெண்ட்
டிமாண்ட்ல இருந்துச்சு, தேவைப்படுச்சு, நமக்கு கொடுத்தாச்சு. எங்க எடுத்து கொடுத்தா இங்க 4 ஐட்டத்துல இருந்து எடுத்து கொடுத்தாச்சு. பேலன்ஸ் இன்னும் ஒரு ஐட்டம் இருக்கு. சரியா? சோ என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து அடுத்த செல்லுக்கு வரேன். ஏன்னா இங்க முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து இங்க வரேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க 3 பொருள் தேவைப்படுது. ஆனா இங்க எத்தனை பொருள் இருக்கு? ஒரே ஒரு பொருள் தான் பெண்டிங் இருக்கு. ஏன்னா 3 கொடுத்தாச்சு இல்ல, சோ ஒரு பொருள் பெண்டிங் இருக்கு, எடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்க வாங்க. இந்த 10க்கு பாத்தீங்கன்னா 4 ஐட்டம்ஸ் வந்து டிமாண்ட்ல இருக்கு. டிமாண்டோட நம்பர்ஸ் வந்து 4. பட் தேர் இஸ் நோ ஸ்டாக் இன் த வேர்ஹவுஸ். இந்த இடத்துல ஸ்டாக் அங்க இந்த இடத்துல இல்லை. ஸ்டாக் இல்லைன்னும் போது நம்ம இங்க கொடுக்க முடியாது. சிமிலர்லி இங்கேயும் ஸ்டாக் கொடுக்க முடியாது, இங்கேயும் ஸ்டாக் கொடுக்க முடியாது. பிகாஸ் நம்ம கிட்ட பொருள் இல்லையே. அந்த இடத்துல இருந்தா ஏற்கனவே நம்ம பிரிச்சு கொடுத்தாச்சுல, கொடுத்ததுக்கு அப்புறமா கிடையாது. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்க வரணும். இந்த செல் முடிச்சுக்கணும், சரி இங்க வரணும். பாருங்க எப்படி வரிசையா தான் வரணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் வரிசையா வருங்க. நீங்க நல்லா பிராக்டிஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் எங்கெல்லாம் கொடுக்கணும், எது வரைக்கும் கொடுக்க முடியுன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். சோ பாருங்க, அந்த சைடு இங்க வாங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எவ்வளவு பொருள் டிமாண்ட் இருக்கா? 0 தான். ஏன்னா ஏற்கனவே 3 கொடுத்தாச்சுல, சோ எவ்வளவு தான் இருக்குங்க? 0 தான். சோ அதனால இங்கேயும் முடியாது. அடுத்தது இங்க 4 இருக்கும். ஓகே, அடுத்து 4ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பொருள் தேவைப்படுது? 2 பொருள் தேவைப்படும். சரியா? சோ என்ன பண்றேன்னா அந்த 2 பொருள் இங்க கொடுத்துட்டேன். எங்க இருந்து எடுத்து கொடுக்குறேன்? இங்க இருந்து எடுத்து இங்க கொடுக்குறேன். சோ இப்ப பேலன்ஸ் எத்தனை இருக்குங்க? இன்னும் 6 ஐட்டம்ஸ். புரியுதாப்பா? சோ வரிசையா வந்தாச்சு. இங்கெல்லாம் எதுவுமே பொருள் கொடுக்க முடியாது. சீட்டா இங்க வரேன். இங்க வந்தனா எத்தனை இருக்கு? 0 ஐட்டம்ஸ் தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே டிமாண்ட் கொடுத்தாச்சுல, சோ அடுத்து நம்ம சீட்டா இந்த இடத்துக்கு வந்துடும். சரி, இங்க வரும்போது 2 பொருள் நம்மளுக்கு வந்து டிமாண்ட்ல இருந்துச்சு, எடுத்து கொடுத்துட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 6 ஐட்டம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது இதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வாங்க. இங்க வந்தீங்க அப்படின்னா எத்தனை ஐட்டம்ஸ் நமக்கு டிமாண்ட்ல இருக்கு? 4 ஐட்டம்ஸ் வந்து இருக்கு. சோ நான் 4 ஐட்டத்தை எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா இங்க 6 இருக்குல்ல, 6 பொருளுக்கு எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். சோ என்ன இங்க 0 ஆயிடும். இங்க இருந்து பேலன்ஸ் தான் இருக்கு, 2 பொருள் இருக்கும். இந்த சைடுல மைனஸ் பண்ணிட்டே வந்துருங்க, இல்ல மிஸ்டேக் பண்றீங்க. சரியா? சோ நான் 4 ஐட்டம் கொடுத்தா பேலன்ஸ் தானே இருக்கணும், 2 ஐட்டம் இருக்கும். நெக்ஸ்ட் இங்க வாங்க. இங்க வந்தீங்கன்னா 5 பொருள் நம்மளுக்கு டிமாண்ட் இருக்கு. இந்த டிமாண்ட்ஸோட இது இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 5. பட் இங்க எத்தனை இருக்கு? ஒன்லி 2 ஐட்டம்ஸ் தான் இருக்கு. சோ என்ன பண்றேன்னா நீங்க அந்த 2 கொடுத்துட்டேன், இது 0 ஆயிடும். இன்னும் பேலன்ஸ் எத்தனை பொருள் தேவைப்படுது? 3 பொருள் தேவைப்படும். சரியா? நெக்ஸ்ட் இங்க வாங்க. இங்க கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கதான் என்ன ஆயிடுச்சு போச்சு? 0 ஆகி போச்சு. இங்க சப்ளை வந்து 0 ஆயிடுச்சு. இருந்த பொருளா எடுத்து கொடுத்தாச்சு, பொருள் இல்லை, அங்க கொடுக்க முடியாது. சோ நெக்ஸ்ட் 3க்கு வாங்க. 3க்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் 0. இங்க பாத்தீங்கன்னா சாரி, இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா டிமாண்ட் 0, இங்கேயும் டிமாண்ட் 0, இங்கேயும் டிமாண்ட் 0. நெக்ஸ்ட் இந்த பார்ட்ல டிமாண்ட் 3 தேவைப்படுது. நான் என்ன பண்றேன்? எடுத்து இந்த 6ல இருந்து 3 என்ன பண்றேன்? வாங்கி இங்க இந்த இடத்துல கொடுத்துறேன். சோ இது 0 ஆயிடும், பேலன்ஸ் 6 இருக்கு. அந்த 6 எடுத்து இங்க கொடுக்குறேன். சரியா? சோ இதுவும் 0, இதுவும் 0. பாருங்க எல்லாமே 0 ஆயிடும். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல நீங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லிருக்கேன். என்ன பண்ணா இந்த மாதிரி மைனஸ் பண்ணி போடும்போது ஒண்ணு பாருங்க. இப்போ இந்த இடத்துல 2 கொடுத்துட்டோமா, 2 கொடுத்தோமா, 0 போட்டோமா, இங்க மைனஸ் பண்ணாம விட்டுருவீங்க. இந்த 6ல என்ன பண்ணீங்க? அந்த இடத்துல இந்த 8ல இருந்து எடுத்து கொடுத்தீங்க பாரு, 6 போட மறந்துடுவீங்க. சோ அந்த தப்பா இங்க என்ன ஆப்ரேட் பண்றீங்களோ இங்க எழுதுன உடனே இங்கேயும் மைனஸ் பண்ணணும், இங்கேயும் மைனஸ் பண்ணணும். அது நல்லா தெரிஞ்சுக்கினா பர்ஃபெக்டா ப்ராப்ளம் வரும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ் எத்தனை இருக்குன்னு செக் பண்ணுங்க. சரியா? பாருங்க 1 2 3 4 5 6 7. சரி, ரொம்ப முக்கியம். நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ் வந்து எத்தனை இருந்துச்சு? 1 2 3 4 5 6 7. சரியா? இது எதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்னா நம்பர் ஆஃப் ரோஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் காலம் -1க்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். நம்பர் ஆஃப் ரோ பிளஸ் நம்பர் ஆஃப் காலம் -1க்கு ஈக்குவலா இருக்கணும். சரியா? பாருங்க எத்தனை ரோ இருக்கு பாருங்க. 1 2 3. காலம் எத்தனை இருக்கு பாருங்க. 1 2 3 4 5. ஓகே, பிளஸ் அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். நம்பர் ஆஃப் ரோவையும் நம்பர் ஆஃப் காலமே ஆட் பண்ணோம். தட் இஸ் m+n சொல்லுங்க ஃபார்முலா. m+n -1 is equal to இது பாத்தீங்கன்னா ரோ மென்ஷன் பண்றது 3 பிளஸ் இது காலம் மென்ஷன் பண்றது 5 -1 it comes 7. the number of allocation இந்த m+1 -1 ஈக்குவலா இருக்கும். ஈக்குவலா இருந்தாதான் இது நான் டீஜெனரசி ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஓகே, ஈக்குவலா இல்லனா அது ஜெனரசி ப்ராப்ளம். அது ஃபர்தர் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிப்போம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன சொன்னேன், இது என்னது? ஒரு பொருள் அனுப்புனா
₹2 செலவாகும். 2 rupees வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம எத்தனை பொருள் அனுப்புறோம்? இங்க 3 items நம்ம அனுப்புறோம். சோ அப்ப எவ்வளவு ஆகும்? ஒரு பொருளுக்கு ₹2னா 3 பொருளுக்கு ₹6. சோ அது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா 2 into 6 2 into 3 பிளஸ் இது வந்து ஒரு பொருள் அனுப்புனா இங்க இருந்து பிக்கு அனுப்புனா ஒரு பொருளுக்கு ₹11 அதான். நம்ம ஒரு பொருள் அங்க அனுப்புறோம் 11 into 1 plus 4 into 2 plus 7 into 4 plus 2 into 2 plus 8 into 3 plus 12 into 6. Next நார்மலா நம்ம என்ன பண்றது? இன்டு பண்ண வேண்டியதா? 3 2s are 6 plus 11 into 1 11 plus 4 2s are 8 plus 7 into 4 28 எல்லாம் 28 2 2s are 4 plus 8 3 24 8 3s are 24 plus 12 into 6 வந்து நமக்கு 72. சோ மொத்தமா இத ஆட் பண்ணீங்க அப்படினா 153 வரும் நமக்கு. சரியா? சோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் நமக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படினா 150. தட் இஸ் நார்த் வெஸ்ட் கார்னர்ல போடும்போது இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் நமக்கு இனிஷியல் பேசிக் சொல்யூஷன் என்ன வருது அப்படினா 153 வருது. சரிங்களா? இது வந்து பேலன்சிங் போட்டாச்சு. ஓகே, இதே மாதிரி அன்பேலன்ஸ்க்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி மாடல் ப்ராப்ளம் நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் போட தான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்க டவுட் கண்டிப்பா கிளியர் பண்றோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.